Day 23 of learning Flutter in Tamil. Found Kumar from Corellium. Okay. ஒரு முறை ஏதோ மாற்றி சொல்லிட்டேன் பட் எனிவே ஸோ நான் இன்னைக்கு ஒரு சில உண்மையான விஷயங்களை சொல்ல விருப்பப்படுறேன். நானும் 23 நாளாக கற்றுக்கிட்டு இருக்கேன். சரி எந்த இடத்துல தான் ப்ராக்ரஸில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தா 23 நாளாக நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? ஒரு ப்ராக்ரஸும் இல்லை டு மீ அட்லீஸ்ட். ஸோ ஆப்பை ரன் பண்ணுறேன், டீபக்கிங் மோடில் ரன் பண்ணுறேன், கண்ட்ரோல் F5ல. ஸோ இதெல்லாம் நான் அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்காக ஃப்ளட்டர் கிரியேட் பண்ணது. நான் லினக்ஸ் பில்ட் பண்ணுறேன், இதே ஆண்ட்ராய்டிலும் பில்ட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு கமெண்ட் தான் மாறும். இந்த ஆப் பார், இந்த ஐகான்ஸ் பேக்ரவுண்ட் கலர் இருக்கு இல்லையா, டெக்ஸ்ட்டு. ஹே கல்டிவேட்டர், வெல்கம் டு மார்டல் ப்ராக்டிஸ். ஏன்னா நமக்கு ஃபேண்டசியோட ரொம்ப சைனீஸ் தாங்குவெல்லாம் பார்க்கறதுனால நமக்கு அது ரிலேட்டடாக பில்ட் பண்ணால் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது வந்து எலிவேட்டட் ஐகான், கிளிக் பண்ணால் தண்டர் இஸ் மை ஹோம். நம்ம இதை கிளிக் பண்ணால் ஒரு ஈவெண்ட் நடக்குதுல்ல, அதை கேப்சர் பண்ணோம். லைட்னிங் இஸ் மை ஹோம், வாட்டர் இஸ் மை ஹோம். இந்த இடத்துல பார்த்தீங்களா, இந்த மூணுத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். இது வந்து எலிவேட்டட் பட்டன், இது டெக்ஸ்ட் பட்டன். இது எலிவேட்டட் ஐகான் பட்டன், இது வெறும் ஐகான் பட்டன். இது வந்து பார்த்தீங்கன்னா நேவிகேட்டர் புஷ் யூஸ் பண்ணி அடுத்த பேஜுக்கு மூவ் ஆயிருக்கு. இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் அடுத்த பேஜ் வருது இல்லையா, அந்த மாதிரி. சின்ஸ் இதை வந்து நான் ஸ்டேட்ஃபுல் விஜெட்னால பில்ட் பண்ணதுனால இந்த இடத்துல பேக் பட்டன் வராது. ஸ்டேட்லெஸ்ல பில்ட் பண்ணிதுன்னா இந்த இடத்துல ஒரு பேக் பட்டன் வரும். இங்கேயும் கிளிக் பண்ணி பேக்கில் போகலாம், இங்கேயும் கிளிக் பண்ணி பேக்கில் போகலாம். ஸோ மொத்தமே அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். ஒட்டு மொத்தமாக 23 நாள் ஆயிருக்கு. அரௌண்ட் ஜூலை 2 3 என்னவோ என்னுடைய பிறந்த நாள் ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் இவ்வளோ நாளாக எவ்வளோதான் ப்ராக்ரஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக இருக்குன்றத விட அவ்வளோதான் பண்ணியிருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் ரைஸ் ஆகுது. ஸோ நான் ChatGPT கிட்ட போயிட்டு ஒரு சில ஆப்டிமைசேஷன் வழியை கேட்டேன். அதாவது நான் எவ்வளோ நாள் ஒழுங்காக பண்ணியிருக்கேனா, நான் எந்த ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன்னா இன்னும் இவ்வளோ கற்றுக்கணுமா? அண்ட் இன்னும் ஃபயர் பேஸ்லாம் இருக்குது. ஓகே, இது ஓவரால் ட்ராக் போர்டு. ஒட்டுமொத்தமாக 35% கற்றுருக்கேன். ஜாப் ரெடி ஃபார் 6 LP அப்படின்னு போட்டிருக்கேன். ஆனால் 35% எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு சும்மா பேசிக் டச்சப் தான் நான் பண்ணியிருக்கேனே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அதனால் நான் ஒரு ரோட் மேப் ஒன்று க்ரியேட் பண்ண சொன்னேன் ChatGPT-யவே. ஸோ டார்க்கையும் லேர்ன் பண்ணணும், ஃப்ளட்டரையும் லேர்ன் பண்ணணும். அட் த எண்ட் ஆஃப் த டே அதை மெர்ஜ் பண்ணி ஒரு மினி ப்ராஜெக்டை ஒரு மினி ஆப்பாக பில்ட் பண்ணணும். ஸோ ஒரு 30 நாளைக்கு ஒரு ஃபவுண்டேஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இது. ரொம்ப வேகமாக ஸ்க்ரால் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதை ஸ்க்ரீனில் போடுறேன், இல்லை அப்படியே இல்லை, இது வீக் 1 இல்லை என்னுடைய வெப்சைட் இருக்குது. ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் கழிச்சு வரேன். இந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டிராஃப்ட் ப்ளூ பிரிண்ட்டு. ஆல்ரெடி அதில் எனக்கு வேரியபிள்ஸ் தெரியும், இஃபல்ஸு இதுவும் ஓரளவுக்கு தெரியும். ஸோ லிஸ்ட் லூப்ஸும் அந்தளவுக்கு தெரியும். நான் நேற்று இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தேன். பட் இன்னைக்கு அந்த ஆப் பில்ட் பண்ணல. ஏன்னா இவ்வளோ நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற ப்ராக்ரஸ் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிற கேள்விக்குறி வந்துருச்சு. ஸோ அதனால் விட்டுட்டேன். ப்ராபப்ளி எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இந்த 3 ஆப்பையும் பில்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. எனிவே, ஸோ நான் ஏன் இதை இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, ப்ராக்ரஸ் இல்லை, என்னதான் லேர்ன் பண்ணாலும் ரிசல்ட் இல்லைன்னா வேஸ்ட்டு தானே. ஒன்றுத்துக்குமே இல்லையே. ஸோ அதனால் ரீபர்பஸ் பண்ணி அன்னன்னைக்கு தினமும் போட போகிற வீடியோஸில் என்ன பில்ட் பண்ணேன், என்ன ஃபங்க்ஷன் பில்ட் பண்ணேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு மேலே மோஸ்ட்டாக ஷார்ட் வீடியோஸ் வராது. சேனலுடைய வியூஸ் கண்டிப்பாக குறையும். ப்ராப்ளம் ஒருத்தர் பார்த்தாலே ரொம்ப அதிசயம் தான். அவ்வளோதான் இதில் சொல்ல நினச்சது. அண்ட் எனிவே, என்னுடைய டொமைன் ஒன்று வாங்கியிருக்கேன், corellium.org. ஸோ டொமைன் லிங்கை தரேன். ஆல்ரெடி போன வாரம் வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ வந்து வாங்கினேன். அதை வாங்கினது கூட ஸ்க்ரீன்ஷாட். நான் வெள்ளிக்கிழமை ஒரு 9:54 டைம் ஸ்னாப் வாங்கினேன். வியாழன் வெள்ளி சம்திங். இதில் வந்து உடுமியில் வர ஃப்ரீ கோர்சஸ் எல்லாம் வந்து ஏதோ இதுக்குள்ளே வந்து ஒரு டேபிள் மாதிரி கொடுத்து கூப்பன்ஸ் எல்லாம் தந்து தர மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கேன். நல்லா வச்சுக்கேன். corellium.org ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான் என்னுடைய டொமைன். ஏன் .com வாங்கலை அப்படின்னு கேட்டால் அது அவைலபிள் இல்லை. அண்டு நான் வச்சிருக்க ஃபியூச்சரிக் ஸ்கோப்புக்கு எனக்கு என்னவோ .org தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அண்டு சும்மா இருந்தால் போயிட்டு வெப்சைட் ஸ்க்ரால் பண்ணுங்கள். சின்ஸ் ஐ எம் சைனீஸ் தாங்குவா அனிமே ஃபேன்.
என்னுடைய எல்லாமே எலமெண்டல் பேஸ்டு தான் வரும். ஸோ போர்ட்ஃபோலியோ கோரோட்டிவ்னு ஒரு ஆப் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஒரு சஸ்பென்ஸா வச்சுக்கோங்களேன். இதையே வந்து ChatGPT கிட்ட இல்ல Claude AI கோடு தான் வந்து இது பண்ணேன். என்னுடைய வீடியோ மோஸ்டா எடிட்டிங் இருக்காது. ரொம்ப ரா ட்ரூத்தா இருக்கும். ஒரு சின்ன இது எல்லாமே லைவ்ல பேசுறது தான். யோசிச்சு கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணி அது பேசுறது எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகி வரல. இல்ல நான் ட்ரை பண்ணல. சும்மா கிரியேட் பண்ணேன். இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி. எனக்கு இந்த தீம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான். ஸோ எனிவே இன்னும் ஒரு 1 or 2 daysல ஃப்ரீ கோர்சஸ் இந்த இதுவை அப்ளை பண்ணிடுவேன். அதாவது அப்ளை பண்ணிடுறத உங்களுக்கு பப்ளிஷ் பண்ற மாதிரி வச்சிருவேன். மேபி இந்த வெப்சைட் யூஐயே நான் மாத்தினாலும் மாத்துவேன். ஐம் நாட் ஷுர். பட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் ஓகே தட்ஸ் இட். அதுதான் நான் உங்ககிட்ட ரொம்ப சொல்ல வேண்டியது. இதுக்கப்புறம் வரப்போற வீடியோஸ் எல்லாமே அன்னன்னைக்கு நான் என்ன பண்ணேன், இந்த சாட்ஜிபிட்டில காட்டின இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணா என்னால் 30 நாள்ல ஒரு ஆப் கிரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இது வரைக்கும் எனக்கு யார் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். உண்மையாகவே சாட்ஜிபிட்டியோடைய ரோட் மேப் ப்ளூ பிரிண்ட் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது தான். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. நாளை சந்திப்போம். ஏன்னா